அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி திருநீர்மலைக்கு போனேன். மார்கழி 28 திருநீர்மலைக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வந்தேன். போயிட்டு திரும்பி வரையில் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து ஒரு 4 பிள்ளைய வந்துருந்துச்சுங்க. எதுக்கு வந்துருந்துச்சுன்னா சாமி கும்பிட வந்திருக்குங்க. வந்த இடத்துல என்ன ஆகிப்போச்சு, இங்கே கோயில் மூடிட்டாங்க, கீழே மூடிட்டாங்க, மேலேயும் மூடிட்டாங்க. அப்புறம் வந்துச்சுங்க, அக்கான்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துச்சுங்க. அப்புறம் அன்னதானம் போட்டாங்க. 12 மணிக்கு ஷார்ப்பாக அன்னதானம் போட்டுருவாங்க. தினந்தோறும் 50 பேருக்கு சாப்பாடு, 50 பேருக்கு சாப்பாடு இங்கே போடுறாங்க. அப்புறம் நானும் இன்றைக்கி போய் சாப்பிட்டு வந்தேன். எப்போவுமே காலையிலே போயிடுவேன். இன்றைக்கி மத்தியானமாக போனேன். சாப்பிட்டுட்டு அந்த பிள்ளைய வாங்கக்கா சொல்லி ஃபோட்டோ எடுத்துச்சுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த பிள்ளை 3 பிள்ளைகளும் ஒரே மாதிரியே ட்ரெஸ் பண்ணி இருந்துச்சுங்களா, சேரீ கட்டி இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. உடனே ஸ்னாப் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், எப்பா அந்த மாதிரி அன்னதானம் போடுறா, வாங்க கீழே வந்து சாப்பிடுங்க அப்படின்னோடனே மேலே போன பிள்ளைய பாதியோடு வந்துருச்சு. ஏன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்களா. ஐயர் அம்மா மேலே போகாதீங்க, 4 மணிக்கு மேலே தான் ஓப்பனிங், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. கீழே வந்து பார்த்தா கீழேயும் க்ளோஸு. ஏற்கனவே 2 தடவை வந்துச்சுக்கலாம். அறையில் இதே மாதிரி க்ளோஸ் ஆகி போச்சான். இது 2வது தடவை பார்க்க முடியல. அதனால் திருநீர்மலை பெருமாளை பார்க்குறது அவ்வளவு சுலபம் இல்லை. நானே 21 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் 2 வருஷமாக திருநீர்மலை பெருமாளை போய் தரிசனம் பண்ணுறேன். இவ்வளோ நாள் அது வழியாக போவேன். தாம்பரத்துக்கு போவேன்னா, எதுக்கு போவேன்னா தாம்பரத்துக்கு, காரைக்குடிக்கு பல்லவன் எக்ஸ்பிரஸுக்கு போகிறதுக்கு இங்கே போவேன். போனால் மலையில் இப்படியே பார்த்துட்டு போவேன். மலையை இந்த கோயிலுக்கு இன்னும் போக முடியலைன்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு போவேன். கடைசியில் போன வருஷமாக இந்த வருஷம் தான் இந்த பெருமாளை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை பெருமாள் கொடுத்தாரு. நீங்கள் கோயிலுக்கு போகிறப்ப மட்டும்தான் அன்னதானம் போடலாம், சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். பிச்சை போடுறது போகையில் போடலாம்.